கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர். இப்போ இந்த செகண்ட் செமஸ்டர் வந்து தேர்வு செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ சார் வரும், அதுக்கான சர்க்குலர் எப்போ வரும் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதாவது பிஎட் செகண்ட் செமஸ்டர் தேர்வு எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான சர்க்குலர் வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் செமஸ்டர் பொறுத்தளவுக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான நோட்ஸ் அனுப்பிச்சிட்டேன். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அனுப்ப வேண்டி இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 1 வந்து அனுப்ப வேண்டிய பேலன்ஸ் இருக்கு. மற்ற எல்லாமே நான் அனுப்பிச்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் யூனிட் வைஸா 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செலக்டடா முக்கியமா படிக்க வேண்டிய 10 மார்க் கொஸ்டின், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் செலக்டடா அதுவும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் அடுத்தடுத்து அந்த ஒவ்வொரு 10 மார்க் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும், அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டருக்கும் அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு 10 மார்க் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்றதையும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸாம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டயத்தில் நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்திலே ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வந்துடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார், இந்த செகண்ட் செமஸ்டர் வந்து 2023 அந்த வருஷம் வந்து செகண்ட் செமஸ்டர் எந்த மாதத்தில் நடந்துச்சு, அதுக்கான சர்க்குலர் எப்போ வந்துச்சு அதை பத்தியும், அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் செமஸ்டர் எப்போ நடந்துச்சு, அதுக்கான சர்க்குலர் எப்போ வந்துச்சு அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எக்ஸாம் வந்து இப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சிடலாம். அதே மாதிரி பாஸ்ட் ரெக்கார்டு எல்லாம் அப்படியே நடக்கணும்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு ஒரு தகவலுக்காக தான் சொல்றேன். அதாவது எக்ஸாமுக்கு நம்ம தயாரா இருக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றதுக்காக தான் இதை சொல்றேன். இது அப்படியே நடக்கணும்னா அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டர் 2023 இப்போ 2023 எப்போ சார் நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சு 2023. சரி சார், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான சர்க்குலர் எப்போ சார் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் வந்து ஜூலை 21ஆம் தேதி வந்துருச்சு. சரிங்களா? ஜூலை 21 வந்துட்டு ஆகஸ்ட் வந்து 9ஆம் தேதி எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் சர்க்குலர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் செகண்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிச்சிட்டீங்களா? இந்த மந்த் நமக்கு சர்க்குலர் வந்துச்சுன்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கும் தேர்ட் வீக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2023 வச்சு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து 2024 எப்போ சார் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 6ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் நடந்திருக்கு லாஸ்ட் இயர்ல. அதே மாதிரி இதுக்கான சர்க்குலர் எப்போ சார் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி சர்க்குலர் வந்திருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி சர்க்குலர் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு வந்து இதுல இருந்து என்ன தெரியும்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக், அதாவது 10ஆம் தேதிக்குள்ள நமக்கு சர்க்குலர் வந்துச்சுன்னா ஆகஸ்ட் கடைசியில இருக்கு எக்ஸாம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள நமக்கு சர்க்குலர் வந்துச்சுன்னா ஆகஸ்ட் கடைசியில உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை வச்சு நீங்க பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கண்டினியூஸா நான் கிளாஸ் கொடுத்துறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல கண்டினியூஸா கொடுத்துறேன். அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க. நான் இந்த வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அதையும் நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.